தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சிகளை காணலாம். ஆனா நம்மை பொறுத்த மட்டில பட்ஜெட் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ நல்ல திட்டங்கள் இல்லை, எந்த துறையும் விடுபடாமல் நல்ல திட்டங்கள். தமிழகத்தில் மட்டும் 72 லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தினால பலன் பெற போகிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு என்பது இன்னும் அதிகரிக்கப்படும். ஜேட்லி அவர்கள் சூசமாக அறிவித்திருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களிடம் ஆதரவு பெருகி வருகிறது. அது மட்டும் இல்லை, இந்த பட்ஜெட் மூலமாக சாமானிய மக்களுக்கு வீடு வாங்கும் கனவு நிறைவேறப் போகிறது. அவர்கள் சேமிக்க போகிறார்கள். அதனால எல்லா துறையிலும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க என்பதுதான். இன்னைக்கு மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் தங்களது வழக்கில் இருந்து வெளியே வரணும்னு தான் திரும்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிறார்கள். மம்தா பானர்ஜி ஒரு சிபிஐ அதிகாரி அங்கே உள்ள போலீஸ் கமிஷனரை போய் விசாரிக்க போனதற்கு அவர் என்னோ பெரிய கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர்கள் மீது விசாரிக்கத்தான் போகிறார்கள், விசாரணைக்குத்தான். எந்த தவறும் இல்லைன்னா விசாரணைக்கு உட்பட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடலாம். ஆக இது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு. சாரதா சீட் ஃபண்டை பற்றி மத்திய அரசு தானாக எடுத்த முடிவு இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு சிபிஐ அதிகாரிகள் அதுவும் தங்களிடம் அதிக ஆதாரங்கள் இருக்கிறது என்றதன் அடிப்படையில் போனால் அங்கே மிக மோசமான ஒரு சூழ்நிலையை மம்தா பானர்ஜி ஏற்படுத்துகிறார். அதை இங்கே உள்ள சில பேர் ஆதரிக்கிறார்கள். இதுதான் வேடிக்கை. அங்கே யோகி ஆதித்யநாத் அவர்களின் ஹெலிகாப்டரை இறங்குறதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஏதோ சீப்பை எடுத்து தொலைச்சி வச்சா கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்னு மம்தா பானர்ஜி மற்றவர்கள் நினைக்கிறார்கள். இங்கே எதை வச்சு ஒழிச்சு வச்சாலும், எதை தடுத்தாலும் பிரம்மாண்டமான 2019 தேர்தலும் நடக்கும். அதில் பாஜகவும் வெற்றி பெறும் என்பதை அனைவருமே உணர வேண்டும். இன்னொன்று, இங்கே உள்ள தமிழகத்தில் மரியாதைக்குரிய மோடி எங்கே வந்தாலும் கருப்பு கொடி காண்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. இந்த சின்ன கூட்டத்தை பற்றி நாம் கவலைப்படலை. ஆனால் ஒரு யானையை பார்த்து ஒரு சுண்டலி நான் தான் எப்படி நடுக்க முடியும்? அதனால இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு போவோம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்கே வந்தாலும் அங்கே திட்டங்களை அறிவிப்போம்னு சொல்கிறோம். ஆனால் வைகோ போட்டவர்கள் எங்கே வந்தாலும் கருப்பு கொடி காண்பிப்போம்னு சொல்கிறாங்க. மக்களிடமே இதை விட்டு விடுகிறேன். உங்களுக்கு திட்டங்களை பாதைக்கு தமிழகத்தை எடுத்துச் செல்லும் தலைவரான மோடி வேணுமா? இல்லை என்றால் சும்மா கருப்பு கொடி காண்பிக்கிறேன் கிளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லுகின்ற இதை போல தலைவர்கள் வேண்டுமா என்பதை தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள். நிச்சயமாக தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கும்.